அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அமைதி அப்படின்றது வளர்ச்சி. வாழ்க்கையில் சில காலம் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். யாரும் அழைக்க மாட்டாங்க, யாரும் தேட மாட்டாங்க. உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் தான் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். நான் நின்றுட்டேனா? இது ஃபெயிலியர் இல்லை, இது அமைதி காலம். ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. விதை மண்ணுக்குள் போடும்போது அது சத்தம் போடாது, ஆனால் அதுக்குள்ள முழு வளர்ச்சி நடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதி வந்திருக்குன்னா அது எண்ட் இல்லை. அமாவாசை நாளில் வானத்தில் சந்திரன் தெரியாது, முழு இருள்தான். ஆனால் அந்த இருள்தான் பௌர்ணமிக்கு அடிப்படை. கடவுள் சில நேரத்தில் உங்களை அமைதியாக வச்சிருப்பார். அதுக்கு காரணம் உங்களை மறந்துட்டாருன்னு கிடையாது. அதுக்கு காரணம் உங்களை மறக்கலை, உங்களை உங்களுக்குள்ள வலுவாக்குறாரு. அதுக்கு காரணம் உங்களை மறக்கலை, உங்களுக்குள்ள உங்களை வலுவாக்குறாரு. எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அதாவது நம்ம நல்லா இருக்கிற மூமெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இப்போது யாருக்கும் தெரியாமல் போராடிட்டுருக்கீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை, அது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை, கேரக்டர் பில்டப் தான். கடவுள் ஏன் அமைதியாக இருக்காரு? நீங்கள் ரெடியாக இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தால் அது பேர்டன் ஆகிடும். அதனால தான் கடவுள் சில விஷயங்களை அமைதியாக ஹோல்ட் பண்ணுவார். அது டிலே இல்லை, நம்மளை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. கரெக்டான டைமில் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயம் வந்து சேரும். இப்போ வாழ்க்கை ஸ்லோவாக போகுது போல் தோணலாம், ஆனால் அது ராங் டிசிஷன் இல்லை. அமைதியாக போகிற பயணம்தான் சேஃபாக போகுது. நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறது நாளைக்கு உறுதியாக நீங்கள் நிற்பீங்க. நீங்கள் இப்போது அமைதியாக இருக்கிறது நாளைக்கு உறுதியாக நிற்கிறதுக்காக. யாரும் விதையை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க, அவங்க நம்புவாங்க அது முளைக்கும்னு. அதே மாதிரி உங்களோட காலமும் முளைக்கும். அமைதி வந்தாலும் பயப்படாதீங்க, அது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமைதி அப்படின்றது ஒரு வளர்ச்சிக்கான தூண்டுகோல் அப்படின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவல், அதுக்கப்புறமா டெய்லரிங் வீடியோஸ், ஆன்மீக தகவல் எல்லாமே என்னோடய சேனலில் வந்துட்டுருக்கு. பிடிச்சிருக்குன்னா சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.